எல்லாரும் சொல்றாங்க ஐயோ பாதி போயிடுச்சு அவ்வளோ போயிடுச்சு, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இது வந்து நான் ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி தான். ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தால் நம்ம ஸ்லோ பண்ணலையா, அந்த மாதிரி தான் இதுவும். இதில் வந்து மீண்டும் எழுதுறது ரொம்ப சர்வசாதாரணமாக எழுந்துருவார் சீமான். தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா வலிமையாக இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1% ஒன்றும் வாங்கிடலையே, இப்போ 4% இருக்குல்ல, ஆரம்பிச்ச இடத்துக்கு போயிட்டாங்க. பல பேர் நினச்சிருக்காங்க ஐயோ ஒரு முதலமைச்சர் ஆயிடுவாருங்க, ஐயோ முதலமைச்சர் ஆயிடுவாருங்க, முதலமைச்சர் ஆயிடுவாருங்க. ஆயிட்டா பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இங்கே வன்மம்லாம் கிடையாது, ஆனால் எதிர்ப்போம், கருத்தியலை எதிர்ப்போம், செய்யற அத்தனை அட்டுழியங்களும் வெளிச்ச போட்டு காட்டுவோம். இந்த ஜெயிலு அடி உதை இதுக்கெல்லாம் பயப்படுறோம் கிடையாது. இலங்கையில பண்ண இடப்படுகொலைக்கு காரணமே இந்த காங்கிரஸ்காரனுக்கு தான். அன்னைக்கு அவனுக்கு பண்ண அட்டுழியம் தான் ஃபுல்லா வருது. இன்னைக்கு அவன் வந்து யார் கூட போய் கூட்டணிக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறான், டிவி கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறான், ராஜபக்சே. எப்படி இருக்கும்? அரசியல் பேரவையினர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஒரு கட்சிக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். எல்லா கட்சிக்கும் மேக்ஸிமம் வந்து முன்ன பின்ன வரும். ஆனால் ஒரு கட்சி மட்டும் ஏறிட்டே இருந்தது. கடந்த நம்ம ஒரு 10-15 ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கோம். அது எந்த கட்சி? உங்களுக்கு எது? நாம் தமிழர் கட்சி. இந்த எலெக்ஷன்லேயே பெருசாக வந்து பேசப்பட்டது. இந்த எலெக்ஷன்லாம் வந்து 10% தாண்டிட்டு வரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசப்பட்டது. திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிராபேக் பின்னாடியே தந்திச்சிட்டாரு. அதாவது 8% கிட்ட இருந்த ஓட்டு இப்போ 3.80% வந்துச்சு நாம் தமிழர் கட்சி. இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது சம்பந்தமா நம்ம சேனல் ஏரியாக பேசுறதுக்கு திரு சேகுவர ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவர்கிட்ட கேட்பதுக்கு நிறைய கேள்வி இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நாம் தமிழ் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு இயக்கம் சார்ந்த ஒரு அரசியல் சார். அது தாண்டி என்ன கேட்டினா ஒரு தத்துவார்த்த அரசியல், கொள்கை அரசியல் கொண்டது நாம் தமிழ். மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது. அதனால வந்து ஒரே நாளில் ஒரே வருஷத்துல வந்து பெரிய வளர்ச்சி அடைய முடியாது. அப்போ அதுவும் சாதாரண வந்து ஏழை எளிய மக்களுக்கான கட்சியாக தான் மெல்ல 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 அது வளர்ச்சி அடையுது. ஒரு முறையும் வளர்ச்சி, ஒரு தேர்தல், ஒரு முறைன்றது ஒரு தேர்தல் அப்பவும் வந்து வளர்ச்சி வரும்போதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கவர்ச்சி அரசியல் வந்து அடிச்சுட்டு போகிறத நம்ம பார்த்தோம். ஜெயலலிதா கலைஞருக்கு பிறகு ஒரு 2016 பிறகு தான் முழு வீச்சில் வந்து அந்த கட்சி வந்து வளர்ச்சியை நோக்கி நகர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது கவர்ச்சி அரசியல் வந்து மங்கும்போது நாம் தமிழ் வளர்ச்சி வந்து மேலோங்குது. அதாவது என்னன்னா கொள்கை அரசியல் வந்து பார்த்திங்கன்னா மேலோங்கும் போது கவர்ச்சி அரசியல் வந்து காணாமல் போயிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு. அப்போ கொள்கை அரசியல் வந்து மேலோங்குது. இன்னொன்று திராவிட இயக்கங்கள் வந்து திமுக இருந்தாலும் கூட அங்கே கவர்ச்சியான பிம்பம் எதுவுமே இல்லை. அப்போது நாம் தமிழ் வளர்ச்சி சீரான வளர்ச்சி இருந்து, ஆனால் அந்த வளர்ச்சியை தடுக்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர்கள் வரும்போது அது வந்து ஒன்று தடுத்து நிறுத்தப்படுது, அது பின்னுக்கு தள்ளப்படுது. இப்போ கமல்ஹாசன் வந்தபோது ஒரு 30,000 வாக்குக்கு மேலே வாங்கக்கூடிய தொகுதியில் வந்து 20,000 தாண்ட முடியல. அது வந்து கமல்ஹாசன் வந்து தடுத்தார். மாற்று அரசியல் கொடுக்க வரேன், நான் தான் மாற்று அரசு தரப்போறேன்னு சொல்லி நம்பிக்கை விதைக்கும் போது நாம் தமிழ் கட்சி மேல உள்ள அந்த மாற்று அரசு வந்து விரும்பி வாக்களித்த நபர்கள் மடைமாற்றம் செய்து ஒரு பாதி வாக்குகள் திரும்பி இருக்கு. அதாவது மாற்று அரசியல் விரும்பக்கூடிய வாக்காளர்கள் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அது 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திசை மாறி போய் நடிகனை நம்பி வாக்களிக்கிறான். அந்த நடிகை என்ன செய்யறான், அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து கட்சியை கொண்டு போய் அடமான வச்சுட்டு ஒரு சீட்டை வாங்கின்னு ஓடி போயிடறான். இது நம்ம வந்து இதுக்கு உதாரணமே எனக்கு பிரதானமாக உதாரணம் கமல்ஹாசன். இன்னைக்கு கமல்ஹாசன் நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டு கட்சியை கொண்டு போய் திமுக கிட்ட அடமான வச்சார். உண்மைதானே, அது மறுக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து விஜய். இப்போ இந்த தேர்தல் நீங்கள் 10% சொன்னீங்கல்ல, 15 நோக்கி நகர்ந்துடணும், 8-16 ஆயிருக்கணும். ஆனால் அது ஆகாமல் தடுக்கப்பட்டது எதனால? இப்போ பல பேர் வந்து பொய் சொல்லி ஏமாத்துறத விட சொல்கிற அந்த வார்த்தையை விட பொய்யான நம்பிக்கை கொடுத்தாங்க. ஆனால் நான் சொன்னேன், விஜயோட அரசியல் வருகை அந்த மாற்று வாக்குகள் இருக்கு இல்லையா, அதாவது அந்த மாற்று கட்சி, அதற்கு தான் 2 திராவிட கட்சிகளுக்கு வந்து வேண்டாம், நாம் மாற்று கட்சிக்கு வந்து வாக்களிக்கிறோம் சொல்லக்கூடிய நபர்கள் வந்து நாம் தமிழுக்கு வாக்களிக்காம மடைமாற்றம் செய்யப்படுவார்கள். அது விஜயோட அந்த கவர்ச்சி பிம்பம் பயன்படும் நான் சொன்னேன். ஆனால் சில பேர் ரவீந்திரன் துரைசாமி போன்றவங்க நேரடியாக பேரை சொல்கிறேன் என்னன்னா, அவங்களாம் ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்தாங்க. அவங்க வந்து வியூஸ்க்காக பேசுறது. இதை நாம் தமிழ் தம்பிகள் எல்லாம் வந்து இந்த வியூஸை பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டணும் நம்மள சொல்லி அப்படி பேசுறது தான். ஆனால் ரவீந்திரன் துரைசாமி வந்து பார்த்தீங்கன்னா பொய்யான நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, உண்மையான நிலை இதுதான். விஜய் அரசியல் நாம் தமிழுடைய வளர்ச்சியை தடுக்கும், அதை வெளிப்படையாக சொல்லி அதுக்கான உத்திகள் என்னென்ன செய்யணுன்றத செய்கிறது தான் சரியான அரசியல் ஆலோசனையாக இருக்கும். ஆனால் ரவீந்திரன் துரைசாமி ஒரு பக்கம் வந்து மோடி ஆதரவாளர் தன்னை காட்டிக்கிறது, இன்னொரு பக்கம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு போய் வந்து தேமுதிகவை கொண்டு போய் வந்து அங்கே வந்து கூட்டணியில் சேர்க்கறது, இது போன்ற வேலைகள் செய்யும்போது இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து எகிரி அடிப்பார், சீமானு ஏறி அடிப்பார் சொல்லி பொய்யான நம்பிக்கையை வந்து நாம் தமிழ் தம்பிங்கிட்ட விதைச்சுதான் நம்ம பார்த்தோம். எதுக்காக இது?
அப்போ அந்த இடத்துல நான் உண்மையை சொன்னேன், இல்லை இது வந்து 12% ஆகலாம், 15% ஆகலாம். ஆனால் அது எப்போ ஆகும்? இங்க நடிகன் இல்லாத போது. ஏற்கனவே ஒரு நடிகன் வந்து ஒரு 25,000 வாக்குகள் பெறக்கூடிய இடத்துல வந்து ஒரு 10,000 15,000 வாக்குகள் வந்து கமலஹாசன் பெற்றார் ஒரு தொகுதியிலையும். நீங்க பெரம்பூர்லேயே உதாரணம் எடுத்துக்க முடியும். அப்போ அந்த கமலஹாசன் இல்லைன்னா அந்த மாற்று அரசியலை விரும்பக்கூடியவர்கள் கண்டிப்பாக வந்து நாம் தமிழ் வாக்களிச்சிருப்பாங்க. அப்போ அந்த 25,000 வாக்குகள் கூடுதலாக வந்து 40,000 வாக்குகளுக்கு வந்து மாறி இருக்கும். அப்போ கண்டிப்பா வந்து இந்த 8% ஒரு 13% ஆயிருக்கலாம், 15 கூட நகர்ந்திருக்கும். ஆனால் விஜயோட வருகை அதை வந்து தரும். ஆனால் இல்லை, விஜய்க்கெல்லாம் அந்த செல்வாக்கு இல்லை, அப்படி உடனே ஒரு சாதிய கணக்கு எடுத்து போட்டு அதை போட்டு இதை போட்டு அப்படி சொல்லி நாம் தமிழர் தம்பிகள் வந்து வீடியோவை பார்க்கணும். ஒரு வியூஸ், அதாவது நாம் தமிழ் தம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் தரக்கூடிய ஒரு பிள்ளைகளாக தான் வந்து இங்கே இருக்கிற அரசியல் ஆலோசகர் ரவீந்திரன் துரைசாமியாக இருக்கட்டும், சில பேர் அப்படிதான். ஆனால் உண்மை நிலைப்பாடு என்னன்னு சொல்லுவோம். ஒன்று பகிரங்கமாக தன்னை வந்து அறிவிப்பேன். இப்போ நான் என்ன பகிரங்கமாக அறிவிச்சுக்கிறேன். நான் கேட்டேன், நான் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறேன், நான் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறேன், என்னுடைய ஐடியாலஜி தமிழ் தேசியம். இன்னொரு பக்கம் நான் கேட்டீங்கன்னா தேசிய கட்சிக்கு வரக்கூடாது. இங்கே திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டும் மாறி மாறி ஆட்சி அமைக்கலாம். ஏன்னா திராவிடத்துக்கு உட்பட்டு தமிழ் தேசியத்தை விட தமிழ் தேசியத்தோட இன்னொரு ஒரு என்ன சொன்ன அடுத்த என்ன சொன்ன ஒரு ஆதரவான அமைப்புகள் சொன்னால் திராவிட அமைப்புகள் சொல்லலாம். ஆனால் தமிழ் தேசியத்தை வந்து பின்பற்றக்கூடிய இடத்துல தான் திராவிட அமைப்புகள் இருக்கும் தமிழ்நாட்டில். திராவிடத்தை பின்பற்றக்கூடிய தமிழ் தேசியம் தேவையில்லை. அது பாரிசாலன் போன்ற நபர்களுக்கு சரியா இருக்கும். ஒரு பக்கம் வந்து திமுக ஒழியணுன்னுவீங்க, இன்னொரு பக்கம் அதிமுக ஆதரவாக செயல்படுங்க. ஒரு பக்கம் வந்து திமுக ஒழியணுன்னுவீங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக இருக்கும். விஜய் ஒரு பக்கம் இளம் நாட்டின்னு சொல்லுவீங்க, விஜய்க்கு ஒரு பக்கம் ஆதரவாக இருப்பீங்க. இது வந்து பாரிசாலனுடைய தமிழ் தேசியம். நம்ம அப்படி கிடையாது. உண்மையான தமிழ் தேசியத்தை இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியாக வழிநடத்தக்கூடிய ஒரே ஆற்றல் சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை பண்றாரா இல்லையா? ஏதோ ஒன்று பண்றாருல்ல. உங்களுக்கு என்ன தோணுது? உடனே திமுக போய் சந்திச்சா உடனே 500 கோடி பணம் வாங்கிட்டான், இப்படிதானே உங்க செய்தி? 500 கோடி பணம் வாங்கிட்டாங்க, இப்படிதான் கோயபல்ஸ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா உண்மையா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியோட வாக்குகள் சரிபாதி வந்து லெப்ட் ஆயிருக்குன்னு சொன்னா அது காரணம் வந்து விஜய் தானே. அந்த விஜய் நீங்க ஆதரிக்கிற இடத்துல தானே நீங்க இருக்கிறீங்க. அப்போ அந்த விஜய் இலும் நாட்டின்னு சொன்ன ஆள் தானே இந்த பாரிசாலன். அவனை எதுக்கு பிரதானமா நான் பேசுறேன்னா, நீங்க எல்லா குறையும் சொன்னா இதையும் நீங்களும் உங்களை யாருன்றது ஆய்வு செய்யுங்க. இங்க எவ்வளோ இருக்கு சீமான் மீது வந்து பாத்தீங்கன்னா சில குறைகள் இருந்தா கூட அந்த குறைகளை சொல்லி காட்டலாம். ஆனா முதுகுல குத்தக்கூடாது. இல்ல நீங்க சீமான் முதுகுல குத்துறீங்க, அது தப்பு இல்லை. முகத்துக்கு நேரம் தப்புன்னு சொல்றது அது வேற. அப்போ இந்த பாரிசாலன், இந்த ரவீந்திரன் துரைசாமி இந்த போன்ற நபர்கள் எல்லாமே வந்து ஒரு சந்தர்ப்பவாதிகள். சீமான் தம்பிகள் வந்து பணம் காய்க்கிற மரம். அவங்க கிட்ட இருந்து நான் கேட்டா வியூஸை வந்து பணமாக்கிக்கலாம். அப்போ அவங்களுக்கு தோதா இப்படி ஏற்றபடி பேசுவோம், அது தவறுங்க. நான் சொல்றேன், இப்போ நான் சொல்றேன், சீமானுக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க ஐயோ பாதி போயிடுச்சு, எவ்வளோ போயிடுச்சு. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சீமானுடைய உழைப்பு எவ்வளோ விதைக்கப்பட்டிருக்கு இங்க, அதெல்லாம் வீண் போகவே போகாது. சீமானுடைய உழைப்பும் வேர்வையும் வீண் போகாது. இப்போ நான் சொல்றேன், அவர் பேசின ஒரே ஒரு ஆடியோ ஒன்று போதும் உங்களுக்கு எல்லாருக்குமே. அந்த ஆடியோ ஃபுல்லாக கேளுங்க. நீங்களும் இதில் பதிவேற்றம் பண்ணுங்க. அதை பல பேர் செய்ய மறுக்கிறீங்க. தேசிய, அதாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய ஊடகங்களை அத்தனை பேருமே நான் சொல்றேன், சீமானுடைய அந்த அந்த ஆடியோ நீங்க வெளியிடுங்க. அவர் சொல்லக்கூடிய அறிவுரையை பாரு. தோண்டு விடாம நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கணும் சார். நாம நிச்சயமா நான் சொல்றேன், இப்போ நான் கூட சொல்லுவேன் கேட்டா சில அரசியல் உத்திகளை கையில் எடுக்கணும். இங்க நீங்க திராவிடத்தை ஆதரிக்க வேணாம். நம்ம எதிர்ப்பு நிலையை வந்து ஒரு முறைப்படுத்திப்போம். நாம வந்து இறந்து போன பெரியார் இப்ப நமக்கு முக்கியம் கிடையாது. பெரியார் நம்பிலாம் இங்க யாரும் வந்து வாக்களிக்கிறதுலாம் கிடையாது சார். பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்குறேன், வந்து பெரியார் கொள்கை தலைவராக போட்ட உடனே இந்த வாக்குகள் விஜய்க்கு போயிடுச்சா? கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இறந்து போன தலைவர்கள் நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் அதே சமயத்தில் திராவிட எதிர்ப்புனா அதை நம்ம காட்டுவோம். அது ஒரு பங்காளி சண்டை தான். சீமான் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு. அது நம்ம வச்சுப்போம். ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு இந்த புயல், இந்த வெள்ளத்துலேருந்து நம்மளை தற்காத்துக்கணும். ஒரு பேரழிவு இருக்கு. இந்த பேரழிவை எதிர்த்து போராடுறது யார்? கவர்ச்சி அரசியல்ன்ற பேர்ல இன்னைக்கு மீண்டும் வந்து ஒரு பேரழிவு வந்து இருக்கு. அந்த பேரழிவுக்கு பேர் தான் ஜோசப் விஜய். இதை எப்படி எதிர்க்கிறது? சாட்டை துறைமுருகன் வந்து அவதூறா பேசிட்டாரு, அவர் அடி அடிச்சிட்டாரு, அதனாலதான் வாக்கு போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. அடிக்கணும், இன்னும் அடிக்கணும். பயங்கரமா இருக்கணும்ன்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க சார்பு நிலை பார்த்து அடிக்க தான் பிரச்சனை. இங்க நீங்க திமுகவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்க பேசுறீங்க சொன்னா 3 இடத்துல வந்து விஜய் பேசணும். ஒரு இடத்துல நீங்க வந்து திராவிடத்தை நம்ம எதிர்த்து பேசிட்டு அதை விட்டுறோம். நான் அதுக்காக பெரியார்கிட்ட போகணும்னு சொல்ல,
திராவிட ஆட்சி மீது திமுக ஆட்சி மீதான குறைகளை நீங்க சுட்டி காட்டுங்க. அதே சமயத்துல இங்க எது நாச சக்தியா வளர்ந்துட்டு இருக்குது அதை பத்தியும் பேசுங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு விட்டு நமக்கு இன்னொருத்தர் வந்து ஆலோசனை அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவெல்லாம் யாரு? 4 சவுத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு இயக்க அரசியல் பேசுறவன், தமிழ் தேசியம் பேசுறவன். அவனால களத்தில் நின்று ஒரு 100 பேரை தட்ட முடியுமா சொல்லுங்க? ஆனா அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளவு நிதி சுமைகள் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு. ஒரு 4 சவுத்துக்குள்ள இருந்து ஒரு யூடியூப் நடத்துறது கிடையாது சார் கட்சி. ஒரு அரசியல் கட்சிக்கு என்னெல்லாம் தேவை? ராத்திரி 12 மணிக்கு ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கும், 1 மணிக்கு ஒரு இடத்துல பிரச்சனை. ஒரு அரசியல் கட்சினா எவ்வளவு வேலைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் போற போக்கில் வந்து நீங்க சொல்ற டைரக்ஷன் எல்லாம் பண்ணிட முடியாது. ஒரு அரசியல் கட்சி நடத்துறாங்க, ஒரு சில வந்து பின்னடைவுகள் இருக்க தான் செய்யும். இது ஒரு பின்னடைவு, அவ்வளவுதான். ஜஸ்ட் இது வந்து நான் ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி தான். ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தால் நம்ம ஸ்லோ பண்ணலையா, அந்த மாதிரி தான் இதுவும். இதனாலலாம் வந்து பார்த்தா சீமான ரத்தம் வந்து உயர்வையும் வந்து இந்த மண்ணில் பூமியில் இருக்கு. இது வந்து ஏதோ ஒரு தற்காலிக ஏற்பாடு கிடையாது, சினிமா செட்டு கிடையாது. டிவிக்கே சினிமா செட்டு. இன்னைக்கு என்ன ஆச்சு? அடிப்படை வந்து கொள்கை இல்லை, லட்சியம் இல்லை, கோட்பாடு இல்லை. எவன் வந்தாலும் சரி, இது யார் வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி ஆதரவுக்கு, கம்யூனிஸ்ட் வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி. என்னங்க விசிகால வந்து திமுகவுடைய ஓட்டம் இருக்குங்க, கம்யூனிஸ்ட்ல திமுகவுடைய ஓட்டம் இருக்குங்க, ஓகே பரவாயில்ல, வர சொல்லுங்க, எனக்கு ஆதரவு தர சொல்லுங்க. அந்த நிலையில வந்து எப்பவுமே வந்து நாம் தமிழர் வந்து சீமானம் கிடையாது. எத்தனை முறை கூட்டணிக்கு கூட்ட போது கூட போகாம வந்து மருத்துவர் தான் வந்து சீமான். அதனால இதெல்லாம் வந்து ஒரு பின்னடைவு சார், பின்னடைவு, செட்பேக், அவ்வளவுதான். இதுல வந்து மீண்டும் எழுதுறது ரொம்ப சர்வசாதாரணமா எழுந்துருவார் சீமான். தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா வலிமையா இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1% ஒன்றும் வாங்கிடலையே, இப்போ 4% இருக்குல்ல. அதெல்லாம் வந்து போதும். ஏன்னா ஆரம்பிச்ச இடத்துக்கு போயிட்டாங்க. இது சைபர்ல இருந்து ஆரம்பிச்சது சார். சீமான் வந்து சைபர்ல இருந்து ஆரம்பிச்சவர், 1ல இருந்து ஆரம்பிச்சவர் கிடையாது, 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணவர். பேர் வேணா சொல்லலாம், பழமையான வந்து அந்த பேரை மட்டும் தான் எடுத்துட்டு வந்தார் தவிர அங்கிருந்து அந்த பழைய நாம் தமிழ்ல யாருமே ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு கிடையாது. சேர்ந்த கூட்டம் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானுடைய வந்து அந்த நம்பிக்கைக்காகவும் அந்த பேச்சுல இருக்கிற அந்த நம்பகத்தன்மைக்காக சேர்ந்த கூட்டம், நாம் தமிழ் கொள்கைக்காக சேர்ந்த கூட்டம். ஒருபோதும் ஆகாது, தலைகீழாடும், தோசையை திருப்பி போட்ட மாதிரி ஆயிடும் பாருங்க. 2 மாசம் பொறுத்துருங்க, 2 மாசம் சீமானுடைய இன்னொரு முகம் தெரியும். ஆனால் இதில் வந்து மிரட்டுறது, இவர் வந்து சாட்டை துறைமுகம் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சில வார்த்தைகள் வந்து தவிர்த்துக்கணும் தான். இப்போ அந்த ராஜ்போரான் விஷயத்துல கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஆத்தாள் இதுன்னு பேசும்போது வயசாகும் போது அது இயல்பாக மாறிடுவாங்க. இப்போ நானே இருக்கிறேன், இன்னைக்கு இப்படி பேசுறேன்னா நான் 25 வயசுல எப்படி பேசியிருப்பேன்? இன்னைக்கு நான் 55 வயசுல நான் இப்படி பேசுறேன்னா 25 வயசுல நான் எப்படி பேசியிருப்பேன்? 2 சாட்டை துறைமுகம் பார்த்துருப்பீங்க. அது வந்து தொழிற்சங்க மேடை அப்படின்னு போயிடுச்சு. இன்னைக்கு டிஜிட்டல் மீடியாவில் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அடக்கி தான் வாசிக்கிறோம் சில நேரங்களில். அதனால் நான் வந்து சாட்டை துறைமுறை வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி பேசும்போது, அவர் குடும்பத்தை பற்றி பேசும்போது அவர் கொந்தளிச்சு பேசுகிறாரு. அதுவும் கூட நான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். அதை ஆதரிக்கலை, சில வார்த்தைகள் கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் அதுக்காகவே வந்து பார்த்தோம் விஜயை தாக்கி பேசுகிறாரு, விஜய் தாக்கணும், இன்னும் தாக்கணும்னு சொல்கிறேன் நான். இன்னும் தாக்கி பேசணும் சாட்டை துறைமுருகன். என்ன கேட்டா இன்னும் தப்பு கிடையாது. ஒரு அநீதியை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆம்பளை இருக்கிறான்ல, ஒரு அநீதியை எதிர்க்கிறதுக்கு ஒரு கட்சி இருக்குல்ல, ஒரு தலைவர் இருக்கிறார்ல, சீமான் இருக்கிறார்ல, அதை தான் நீங்க பார்க்கணுமே தவிர அநீதியை எதிர்க்கவே கூடாது கிடையாது. இன்னும் 4 மடங்கு இப்ப நான் இன்னும் இறங்கி அடிப்போம். இது பல பேர் நினைச்சுருக்கேன், ஐயோ ஒரு முதலமைச்சர் ஆயிடுவாருங்க, ஐயோ முதலமைச்சர் ஆயிடுவாருங்க ஆயிட்டா பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இங்க வன்மம்லாம் கிடையாது. ஆனால் எதிர்ப்போம், கருத்தியலை எதிர்ப்போம், செய்யற அத்தனை அட்டுழியங்களும் வெளிச்ச போட்டு காட்டுவோம். இந்த ஜெயிலு அடி உதை இதுக்கெல்லாம் பயப்படுறோம் கிடையாது. பொறுத்து இருந்து பாருங்க. சார், இப்போ நீங்களே சொல்றீங்க சீமான் அவர்கள் வந்து மீண்டும் திரும்ப எழுவாரு, அவர் வந்து சோர்ந்து போற ஆள் கிடையாது அப்படின்ட்டு. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து தாவேகா கூட கூட்டணி வச்சுட்டாங்க. பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் பண்ணி, காங்கிரஸோடைய அந்த செயல்களை விமர்சனம் பண்ணி தான் சீமான் அவர்கள் இங்க வந்து பெரிய லெவல்ல வந்தது உங்களுக்கே தெரியும். இப்போ தாவேகா கூட கூட்டணி வச்சிருக்காங்க. தாவேகா வந்து அவர் பெருசா விமர்சனம் பண்ணதில்லை. இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே அவர் எந்த விமர்சனமும் பண்ணல, இன்னமும் பண்ணல.
இப்போ இதுக்கப்புறம் தாவேக மீது தாக்குதல் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் சொல்லலை சார், ஏற்கனவே சாட்டை துரைமுருகன் நீங்கள் வெறும் கிளாஸ்லேயே வந்து பாயசம் சாப்பிடுவான். எது வெறும் கிளாஸ்லேயே சாட்டை துரைமுருகன் வந்து பாயசம் சாப்பிடுவான். பத்தாவது நீங்கள் பாயசத்தை ஊற்றி குத்திங்கன்னா என்ன ஆகும்? நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. புரியுதுங்களா? வெறும் கிளாஸ்லேயே பாயசம் குடிக்கிறவன் பாயசம் சாப்பிடுவேன். நீங்கள் பத்தாவது பாயசத்தை ஊற்றி கொடுக்குறீங்க. சும்மாவே வந்து டிவிக்கு வந்து உங்களுக்கு தெரியும் வந்து 2 டம்ளர் பாயாசம். பத்தாவது காங்கிரஸோட சேர்ந்துருச்சுன்னா எது? 2 டம்ளர் பாயாசம். அதுதான் சார், 2 டம்ளர் கிடையாது. எது? பாதாம் பால் ஊற்றின பாயாசம். எது? நீங்கள் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போலாம் நான்லாம் என்ன சொல்ல தெரியுங்களா, வெறி கொண்டு. ஏன்னா காங்கிரஸ் மேலே ஏற்கனவே எங்களுக்கு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கும். இலங்கையில பண்ண இடப்படுகொலைக்கு காரணமே இந்த காங்கிரஸ்காரனுக்கு தான். அன்னைக்கு அவனுக்கு பண்ண அட்டூழியம் தான் ஃபுல்லாக வருது. இன்னைக்கு அவன் வந்து யார் கூட போய் கூட்டணிக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறான்? டிவி கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறான்? ராஜபக்ஷ. எப்படி இருக்கும்? அப்படியே இந்த உள்ளங்கால்ல இருந்து அப்படியே திகுன்னு அப்படியே வந்து மொத்தமா அப்படியே எரியுது. அப்படியே எது எரிஞ்சு அப்படியே மேலே வந்து தலை வரைக்கும் போகுது. உண்மையா இல்லையா? காங்கிரஸ் உனக்கு ஆதரவு தெரிவிக்கிறதே பெரியது. எங்க இருந்து யார் வந்து உனக்கு வந்து சொல்லுங்க ஒண்ணு அப்படி இருந்து நீ இந்த காங்கிரஸ்காரனே நம்மள ஏத்துக்க முடியல, அவன் சப்போர்ட் பண்றதே ஏத்துக்க முடியல. இங்க வந்து காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க அதை கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பி இது போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஸ்டேஜில் இருக்கிறோம். நாங்க இது உயிர் போட்டோன்னு காத்துனுக்கிறோம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை கொண்டு போய் வந்து புதைக்குழியில வச்சு புதைக்கிறதுக்கு. இப்போ வந்து வெண்டிலேஷன்ல வச்சு வந்து பாதுகாப்பு கொடுத்தது திமுக. இன்னைக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யார் வந்து வெண்டிலேஷன் கொடுத்து உயிர் கொடுத்தாங்கன்னா அங்கே துரோகம் பண்ணிட்டு நேராக யார்கிட்ட வந்திருக்காங்க? சினிமா நடிகன்ட்ட வந்திருக்கிறாங்க. எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உயிருக்கு போகக்கூடிய நிலையில இருக்கிறவனுக்கு வந்து உயிர் கொடுத்த உடனே அடுத்தது அவன் என்ன செஞ்சானா, சோத்து கூட ஆசைப்படலையாம். ஒரு ஏதாவது பொம்பளை கிடைப்பாங்களா? அப்படித்தானே இருக்குது இது. ஏய், உனக்கு உயிர் போற கண்டிஷன்ல நீ இருந்த, வயசாயிடுச்சு, 90 வயசாயிடுச்சு, உன்னை வெண்டிலேஷன் வச்சு பாதுகாப்பு சரின்னு சொன்னா, நீ அந்த வெண்டிலேஷன்லாம் எடுத்து போட்டு நான் தெம்பாயிட்டேன்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்து அடுத்த வேலைக்கு சோறு கேட்டா கூட பரவாயில்ல, வீட்டு வாசல் நின்று எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு பாக்குறேன். இப்ப அப்படிதான் இருக்கு கிட்டத்தட்ட. ஒரு கவர்ச்சி அரசியல் நம்பி நீங்க உங்களை உயிரோட வச்சுதான் இந்த காங்கிரஸ்காரங்களை வந்து பாத்தீங்கன்னா இங்க உயிர் கொடுத்ததே தப்பு. திமுக மு.க. ஸ்டாலின் அந்த தவறை செஞ்சாரு. நீங்க என்ன செய்றீங்க? அடுத்தது என்ன பண்றீங்க? ஒரு கவர்ச்சி அரசியல் போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எம்பி சீட் அடிச்சு நீங்க வந்து பிரதமர் ஆயிடுறீங்க. இல்ல கலைஞர் அப்ப வந்து சீமானே வந்து திமுக இருக்கவங்க என்ன செய்வாங்க? குச்சி ஐஸ் சாப்பிட்டுட்டு எது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்களா? சார், கலைஞரே வந்து ஒரு வாட்டி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நம்மால் வளர்ந்தவர்கள் நம்மிடம் நன்றியோடு இருப்பாங்க மட்டும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி அவரு ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, ஒரு வாட்டி கருத்தை வெளியிட்டு இருக்காரு. அரசியல்ல நண்பனும் கிடையாது, எதிரி கிடையாதுலாம் வசனம் இருக்கு சார். கொஞ்சமாச்சும் விஸ்வநாசம் சார். இப்பதானே சார் என்ன சொல்லுவாங்க, இப்பதான் வந்து இப்ப வந்து சொல்லுவாங்களே புதைச்சி அந்த ஈரம் கூட காயலன்னு. போன வாரம் தான்டா வந்து கூட்டணியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டம் வாங்கிக்கின்னு அப்படியே ஒரு வாரம் கழிச்சு அப்படியே போய் வந்து நீங்க ஆதரவு தெரிவிக்கணும். நீங்க என்ன அரசியல் இது? சரி, நான் நீங்க இப்ப போயிட்டீங்க, நான் பாயிண்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மறக்கிறதுக்காக 2 மாசம் ஆகணுமா? ஒரு 2 மாசம் ஆக வேண்டாமா? பாயிண்ட்டுக்கு வரேன் சார். இவ்வளோ இது பண்றாங்களே, ஏன் அந்த அரசியல் சட்டத்தை மாத்தி எழுத முடியாது? சார் இல்ல நீங்கள் மாத்தி நீங்க சொல்றதுனால ஜோக்கா சொல்றேன். இல்ல நீங்க கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாரு கூட அவங்க கூட போக வேண்டியது எல்லாமே மாறக்கூடியது. இப்ப நான் வந்து நீ இல்ல நான் கேக்குறேன், நான் நீ திமுக கூட்டணி இருக்கிறதா நான் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டேன். அதுதான் சார். ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அங்க போய் துரோகம் சார். அதுதான் சார் இது வந்து குறை. ஓட்டு போட்ட மக்கள் முட்டாளா? கரெக்ட் சார். இது வந்து குறை. இது எப்படி அதுதான் நான் சொல்றேன். இது வந்து மாறும் இல்ல, ஏன் பண்ண முடியலன்னு கேக்குறேன். ஏன் பண்ண முடியல? இந்தியா அரசியல் சட்டம் இருக்கு சார். எத்தனையோ அரசியல் சட்டம் ஆதங்க. இப்ப நீங்க கேக்குறீங்க, எத்தனை இருங்க எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. எத்தனை மாத்தி எழுதிருக்காங்க, இதே மாத்த முடியலன்னு கேக்குறேன். கேட்டீங்கன்னா நான் பேச விடுங்க. நீங்க சொல்ற ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கு. இந்த அரசியல் சட்டத்தை மாத்தணும், எல்லாருக்குமே தெரியுது. இது என்ன அப்பட்டமான துரோகம், பச்சை துரோகம் இல்லையா? போன வாரம் தான் ஏன் வந்து ஓட்டு வாங்கினோம், இந்த வாரம் போய் அப்படியே எதிரணியில போய் மாத்தலான போது இது இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற சில குறைபாடுகள் மாத்தணும். ஆனா அதுக்கு ஒரு காலகட்டம் வரும். இல்ல சார், நான் கேட்ட நியாயமான கேள்வி கேட்கறது நியாயங்க சார். அதுதான் நான் பதில் சொல்றேன் சார். இல்ல சார், பொதுவா யாரு கேட்டாலும் சொல்லுங்க. கரெக்ட் சார். நீங்க சொல்றது சாதாரண ஒரு காமன் லேமனுக்குள்ள அந்த சந்தேகம், நீங்க சந்தேகம் இல்ல, அது ஆதங்கம். ஆனா காலம் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள்ல மாறக்கூடியது கிடையாது. காலகாலமா இருக்கு இதெல்லாம். இவனுக்கு பச்சை துரோகிகள் அரசியல், அதான் சொல்றேன். இதெல்லாம் வந்து அரசியல் சதுரங்க விளையாட்டு மாதிரி தான் இது சார். இல்ல மக்கள் மறந்துடுவாங்க சார் அடுத்த எலெக்ஷன்ல. அப்படி மக்கள் சார், இந்த மக்கள் என்ன தப்பு இல்ல, மக்கள் எங்க பண்ணாங்க தப்பு?
கட்சிகள் பண்றது தப்பு. பண்றாங்கல்ல சார். கட்சி அப்படி இல்லைங்க, கட்சிகள் பண்ணக்கூடிய தப்புங்க இது. இன்னைக்கு காங்கிரஸ் ஏன் இன்னைக்கு படுகொலியா போயிருக்கு? பல கட்சிகள் பல சட்டங்களை நீர்த்து போன செய்தனால தான் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இந்த கதியில இருக்கிறது. முதல்ல அது புரிஞ்சுங்க. காங்கிரஸ் இன்னைக்கு ஏன் வந்து இப்படி போயிருக்கு, இந்த நிலையில இருக்கு இந்தியா முழுவதும்? சொல்லுங்க பார்க்கலாம். பல அரசியல் சட்டங்களை வந்து நீர்த்து போய் வைக்கிறது, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட பல சட்டங்கள் நீர்த்து போய் டைலூட் பண்றது, பெண்ட் பண்றது, பெண்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உடையிற கண்டிஷன் ஆயிடுச்சு. இல்ல கட்சி தாவல் தடை சட்டம் சொந்த கட்சி போனா மட்டும் இருக்கு. கரெக்ட் சார். கூட்டணி கட்சி போனா கிடையாது. இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, கூட்டணி கட்சி போனா கிடையாது. இருங்க, நீங்க இப்படி சொல்றீங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், ஒருவேளை மெஜாரிட்டிலாம் தேவை கிடையாது, இருக்கிற கட்சியில வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து அதிக சீட் வாங்கியிருக்கலாம் அவங்க ஆட்சி அமைக்கலாம் சொல்லியிருந்தாருன்னா, அவர் அப்படி ஒரு சட்டம் இருந்தாக்கா இந்நேரம் வந்து விஜய் நேரம் முதலமைச்சர். சரி, அதை வச்சு பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. இதுக்கு அது எவ்வளவு பரவாயில்ல சார்? எப்படி பரவாயில்லன்னு சொல்லுவீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? எப்படி பரவாயில்ல? இருங்க, நீங்க நான் கேட்க நான் எங்க வேணாலும் நிப்பேன். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு தேர்தல் செல்லுங்க, எங்க வேணாலும் மாறிப்பேன். இது என்ன சட்டம் இது? அது தவறுனா அது தவறுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதை விட மோசம் இது. நீங்க சொல்றது இது பரவாயில்லன்னு சொல்றீங்க பாருங்க சார். இது அதுவாச்சும் வந்து ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அது எப்படி சரியாயிடும்? அது எப்படி சரியாயிடும்? ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் கேட்கறேன் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க 200 சீட்டு இருக்கு, 234 சீட்டு இருக்கு, ஒருத்தன் 10 எம்எல்ஏ அடிப்பான், ஒருத்தன் 20 எம்எல்ஏ எடுப்பான், ஒருத்தன் 30 எம்எல்ஏ எடுப்பான். உடனே 30 எம்எல்ஏ எடுத்து நீங்க வந்து ரூலிங் பண்ணுங்க சொல்லிட்டீங்களா? நீங்க அது கரெக்ட். மெஜாரிட்டின்றது வேணும். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், பாதிக்கும் மேல வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க மெஜாரிட்டி கரெக்ட். இப்போ 117 118 கரெக்ட். 100 வந்தாலும் நீங்க ஆட்சி அமைக்கலாம், 90 வந்தாலும் ஆட்சி அமைக்கலாம், 70 80 ஆட்சி, அது சரி கிடையாது. இது கரெக்ட். இது வந்து அறுதி பெரும்பான்மைன்றது இதுதான். 117க்கு 118 அடிச்சுன்னா நீங்க ரூல் பண்ணலாம். இப்போ இதே 118 இருந்துன்னா தாராளமா ரூல் பண்ணலாம். ஏன் கடந்த காலத்துல 95 வச்சுட்டு வந்து ரூல் பண்ணாரு சார், வெறும் சப்போர்ட்டிங்ல மட்டுமே. கூட்டணி சப்போர்ட் நடந்திருக்கு. இது பாருங்க, நீங்க சொல்றது கரெக்ட். ஆனால் இது வந்து நீண்ட ஒரு காலம் இருந்ததுன்னா இது மக்கள் யோசிக்க மாட்டாங்க. இப்ப மக்கள் யோசிப்பாங்க, யோ நேத்து நான் உனக்கு தானே ஓட்டு போட்டேன், திமுக இருந்ததுனால உனக்கு ஓட்டு போட்டேன். ஆமா கரெக்ட் தானே. ஐயோ இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்றாங்க. அதுதான் சார், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இப்ப நான் கேட்கிறேன் இவ்வளவு நீங்க சொல்றீங்கல்ல, கூட்டணி சிஸ்டமே இருக்கக்கூடாதுன்ற, கூட்டணியே இருக்கக்கூடாது. யாருக்கு இண்டிபெண்டா இருந்தாக்கா இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் வந்து இருக்கிற கட்சியிலே வந்து பாத்தீங்கன்னா வந்து தனித்து போட்டியிட சொல்லுங்க, எல்லா கட்சியும். சீமான் முதலமைச்சர் தனித்து போட்டிட்டா நான் என்ன தெரியுமா கேட்கிறேன், இன்னைக்கு இவ்வளவு பேசுறீங்கல்ல, கூட்டணிக்கு போனாலும் உன் கட்சிலாம் கிடையாது, கூட்டணி பண்ணி அந்த கட்சியில தான் நிக்கணும், போட்டு போங்க. அதுதான் சார், போட்டு போலாம். பாருங்க, இது விவாத பொருளா ஆகல, இனி இதெல்லாம் விவாத பொருளா ஆகும். இப்படிலாம் வந்து நடக்கும்போது தான் விவாத பொருளா ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு நல்லதுன்னு நினைச்சுக்கணும் நம்ம. சார் முதல்ல பண்றது கூட்டணி வச்சுக்கிறாங்க, ரைட். தெரிஞ்சு ஜெயிக்கணும் தானே கூட்டணி வைக்கிற. கரெக்ட் சார். வெளியில வந்து ஜெயிச்ச கூட போய் சேர்ந்து போனா அதுதான் சார். அப்போ உன்னை நம்பி ஓட்டு போட்டவனோட என்ன இது? மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி அதை ஏத்துக்கிறீங்களா? சார் அது கரெக்ட் சார். திருப்பி மகேசன் ஏத்துக்கிறீங்க. நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட். இது இந்த மாதிரி வரும்போது தான் மக்கள் இப்ப நீங்க இப்பதான் நீங்க ஆவேசமா பேசுறீங்க. இத நான் நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன். கரெக்ட் சார், யோசிக்கிறீங்க. சந்தர்ப்பம் கிடைச்சது நீங்க அதுதான் சொல்றேன். இது வந்து இது போன்ற வந்து துரோக செயல்கள் தான். இப்ப நான் கேட்கிற ஒரே வார்த்தை, இப்ப திருமாவளவன் சொல்றாரு, நாளைக்கு நாங்க கலந்து ஆலோசிக்கோன்றாரு, கலந்து ஆலோசனை முடிவு பண்றாரு. ஆனா அவர் தான் இண்டிபெண்டா நின்று ஜெயிச்சு வந்தவரா? நான் கேட்கிறேன். தனித்து போட்டிட்டவரான்னு கேட்கிறேன். கூட்டணி கட்சியில் தானே போட்டிட்டாரு. ஆனா இப்ப என்ன சொல்ற, முடிவு எடுக்கும்போது என்ன சொல்றாரு, நான் வந்து கலந்து ஆலோசனை பண்றோம். நாங்க கலந்து ஆலோசனை கிடையாது, காசு ஆலோசனை தான் வச்சுங்க, அது வேற விஷயம். அப்படிதான் சொல்றது கௌரவமா, கலந்து ஆலோசனை. இப்ப 2 தொகுதி இருக்குன்னா எவ்வளவு கொடுப்பீங்க? அதுதான் நடக்கும், திரைமுறையில் நடக்கும், அதெல்லாம் வெளியே தெரியாது. என்ன இப்ப இது மாதிரி வரும்போது தான் சார் மக்கள் கிட்ட வந்து ஒரு அதிருப்தி வரும். இப்ப நான் இதெல்லாம் நீங்க மக்கள் கலந்து போக மாட்டாங்க. ஒரு மக்கள் ஏன் வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து புறந்தள்ளுறாங்க? ஏன் புறந்தள்ளுறாங்க? இது மாதிரி நடக்கும்போது தான் கேட்டீங்கன்னா, இப்ப என்ன சொல்லுவாங்க, திருமாவளவன் நாளைக்கு, நான் இப்படி எடுத்துங்க சார், நீங்க இது பதில் சொல்லுங்க. திருமாவளவன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் வந்து சப்போர்ட் பண்றாரு, டிவிக்கு சப்போர்ட் பண்ணும். மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன விமர்சனம் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதை பத்தி அவங்களுக்கு என்ன சார் கவலை? யாரு கவலைப்படுறாங்க? கவலைப்படாது. நீங்க தான் சொன்னீங்க மக்கள் கவலைப்படுறது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஸ்ட்ரைட்டா. மக்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க? அப்படி கிடையாது. மக்கள் அதுதான், இப்படிதான். இதனாலதான் இந்த கட்சிகள்லாம் ஏன் இன்னைக்கு பர்சன்டேஜ்ல வீக்கா இருக்கு நான் கேட்கிறேன். சீமான் எப்படி வந்து நான் 4% இவ்வளவு பெரிய வந்து பெரிய பெரிய வந்து ஜாமான்கள்லாம் விழும்போது கூட பார்த்தா சீமான் வந்து அவருடைய வாக்குகள் 4% தக்க வைக்கிறாருன்னா என்ன காரணம்? நம்பிக்கை. இன்னைக்கு விசிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2% கூட இல்லையா? இப்போ ஏன் தேமுதிகாவுக்கு 1/2% இல்லைன்னு பேசுறான்? ஏன்
8% வந்து 1/2% கூட இருக்காதுன்னு பேசுறான். ஏன்னா மாறி 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 இன்னைக்கு ஏன் விசிகால வந்து போராளி தலைவர் எல்லாம் கரெக்ட். ஆனா அந்த தலித்து வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வாக்கு கையில் வச்சிருக்கோம்னா ஏன் இல்லை? இன்னைக்கு எத்தனை மிஞ்சி மிஞ்சி போன வந்து ஒரு 1/2%, 1% இருக்குமா, 2% பேரை சொல்லிக்கலாம். தனித்து ஒரு தடவை கூட போட்டிட்டு ஞாபகம் வச்சுங்க. இல்ல இப்ப நான் சமீபத்துல ஒரு வீடியோ முதல்ல முடிச்சிடறேன். இதெல்லாம் பதிவு நல்லா கவனிங்க. நீங்க விசிகா தன்னுடைய அரசியல் வரலாற்றுல ஒரே ஒரு முறை கூட தனித்து போட்டிட்டு கிடையாது. ஒரு முறை கூட. ஆரம்பத்துல தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்க. அப்புறம் அதிமுக கூட்டணி தேர்தல் பாதை திருடர் பாதைன்ட்டு அதுக்கப்புறம் அந்த பாதைக்கே இவங்க வந்துட்டாங்க. இதே திருமாவளவன் பாராளுமன்றம் கோரிக்கைகளின் கூடாரன்னு பேசினாரு. எப்படி பாராளுமன்றம் இது எப்ப பேசுனது? அவரே மறந்துருப்பாரு. 35 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது. 1994 அந்த டைம் பாராளுமன்ற கோரிக்கைகளின் கூடாரம் பேசினாரு. இப்போ சட்டமன்றமே வந்து யாருடைய கூடாரமா இருக்கு? தற்கொலைகளின் கூடாரமா இருக்கு. இதெல்லாம் பேசலாம் பேசிட்டே சார் இருங்க, அதெல்லாம் தயங்க கூடாது. ஆனா அங்கதான் இப்போ நீங்க வந்து கலந்து ஆலோசனை பண்றீங்க. எது ஆதரவு தரதை பத்தி இப்ப புரியுதுங்களா? அதனால மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்களை எப்படி மட்டம் தட்டுவாங்கன்னா, மக்கள் நீ அவ்வளவுதானா, இன்னும் ஒரு 2% குறை, இன்னும் ஒரு 1/2% குறை. இந்த காங்கிரஸ் ஏன் இன்னைக்கு வந்து இப்படி நிலைமை யோசிச்சு பாருங்க. மாறி 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 அதிமுக திமுக திமுக அதிமுக அதிமுக மாறி மாறி அடுத்தவங்க முதுகுல ஏறி இப்ப புதுசா ஒரு முதுகு கிடைச்சிருக்கு, நல்லா இருக்கு முதுகு. எது அந்த இந்த முதுகுல ஏறலான்னு ஏறுறீங்க. அப்போ என்ன ஆகும்? இன்னும் செல்வாக்கு குறையும். நீங்க நினைக்கிறீங்க அப்படியே இவருக்கு வந்து அப்படியே இவர் கூட சேர்ந்தோம்னா நமக்கு அப்படியே ஒரு 40 எம்பியில 20 எம்பி அடிச்சுடுவாரு. தெரியதான் போகுது. இதுக்கே இங்க வந்து விரிஞ்சிருச்சு. இதுக்கே மிஷினை மாத்தி அதை மாத்தி இதை மாத்தியே வந்து கடைசியில் தேரல, இன்னும் தேரல. கை கட்டுறது வாய் கட்டுறன்ற மாதிரி தான் வந்து ராத்திரில வந்து இந்த முதலமைச்சர் பதவி சீட்டு வந்து போகுது. விஜய் இது மேல போகுது, சைட்ல போகுது, இப்படி போகுது. அதனால மக்கள் வந்து சரியான தண்டனை கொடுப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்வை, மக்களுடைய பார்வை அத்தனை கேட்டா, ஐயோ நாம் தமிழர் கட்சி ஏங்க ஒரு அனுதாப பார்வை இருக்கு மக்கள் கிட்ட, ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கு. என்னன்னா, ஐயோ நாம் தமிழர் கட்சி வந்து 4% எங்க அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு. இல்ல அந்த அவரே சொல்லிட்டாரு, சீமானவர் கூட ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அதுதான் நான் சொல்றேன். அந்த மக்கள் அவ்வளவு கலந்து நான் சொல்றேன். அதனால வந்து தான் இதெல்லாம் வந்து கேட்டா, முதலமைச்சருக்கு எப்படி வந்து அந்த தொகுதியில வந்து ஒரு அனுதாபம் திரளுது, அவ்வளவு பேர் வந்து ஏன் வந்து அழுகுறாங்க. இன்னும் கிட்ட நெருங்கினா கட்டி பிடிச்சி அழுவாங்க. அப்படி இருக்கு. ஏன் தொகுதிக்கு அவ்வளவு செஞ்சிருக்கு. ராத்திரி சில நேரம் நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா தொகுதிக்கு போயிருக்கிறாரு. விடிய விடிய வந்து பார்த்தா கல்யாணம் காட்சி எல்லாத்துக்கும் அவ்வளோ நிகழ்ச்சியில் போயிருக்கிறார். அவ்வளோ மக்களும் அவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிக்க முடியும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இது நடந்ததுன்னு சொல்லி ஆச்சரியமா அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் நாம் தமிழர் வந்து ஒரு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, ஒரு அனுதாபத்தோட பார்க்குறாங்க. இது மற்ற கட்சிகள் இருக்கா? இல்ல பிசிகாக இருக்கா? இல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கா? காங்கிரஸுக்கு இருக்கா? வேற யாருக்கும் கிடையாது. ரெட்டலிக்கே இல்ல. சொல்றேன், அதிமுக இருக்கா? இல்ல 50 ஆண்டு கால கட்சி இருக்கா? இல்ல. அதுதான் சார் இங்க. ஆனா மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. சரியா இந்த 2 மாசம் போடுங்க, நிலைமைகள் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இதே நாம் தமிழர் கட்சி வந்து சின்னத்தை தேடி தேடி வாக்களிப்பாங்க மக்கள். பொறுத்து இருந்து பாருங்க. சரி சார், நம்ம நீங்க சொல்றதெல்லாம் நடக்குதுன்றத நம்ம பொறுத்தது கண்டிப்பா பார்க்க தான் போறோம். இன்னும் நம்ம உட்காந்து பேச நம்ம பல விவாதங்கள் பண்ணலாம். நம்ம நிச்சயமா மீண்டும் நம்ம சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். நன்றி சார்.